வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் நமக்குள் இருக்கும் சக்கரங்களோடு எப்படி தொடர்புடையது? முருகப்பெருமான் அப்படின்னா யார் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித தலங்கள். இவை ஒவ்வொன்றும் முருகனின் வெவ்வேறு வடிவங்களையும் அவரின் பல்வேறு லீலைகளையும் வெளிப்படுத்துகின்றன. அதே போல மனித உடலில் 7 முக்கியமான சக்கரங்கள் இருப்பதாக யோக நிலையில சொல்றோம். இது நம்ம பல காணொலிகளில் இந்த விடியல்ல பார்த்துருக்கோம். இந்த இரண்டுக்கும் இடையே சில ஆழமான தொடர்புகள் இருப்பதை இந்த காணொலியில பார்க்கலாம். சுவாரஸ்யமா இருக்கிறது மட்டும் இல்லாம பொதுவா நமக்கு தெரியாத பல விஷயங்களை, பல ரகசியங்களை இங்க பார்க்கலாம். முருகப்பெருமானின் 6 கோயில்கள், 6 படை வீடுகள்னு சொல்றோம். முதல்ல முருகப்பெருமான் யார்? தெய்வானை, வள்ளி, இவங்க 2 பேரும் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகனுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரபத்மன் அப்படின்ற ராட்சசனை அடக்க சிவபெருமான் 3வது கண்ணில் இருந்து 6 நெருப்பு துளிகள் சரவண பொய்கையில 6 தாமரைகளில் வந்து விழுந்து அவை 6 குழந்தைகளாக மாற 6 கார்த்திகை பெண்கள் இந்த குழந்தைகளை வளர்த்து வர, அதுக்கப்புறம் பார்வதி அம்மன் இந்த 6 குழந்தைகளையும் தொட ஒரு குழந்தையா 6 முகனா அழகான முருகனா மாறியதுதான் சுருக்கமா முருகப்பெருமானின் கதை இல்லையா? இப்ப நமக்குள்ள இருக்கிற சக்கரங்களும் ஆற்றல் மையங்களை பார்ப்போம். நம் ஆற்றல் உடலில் சக்கரங்களை பற்றி பல முறை பார்த்தோம். குறிப்பா 7 முக்கியமான சக்கரங்கள் நம்ம முதுகுதண்டு முடிகிற இடத்திலிருந்து தொடங்கி நம் தலைக்கு மேல வரைக்கும் இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகனம் மற்றும் தலைக்கு மேல இருக்கிற சகசிராரம். இவைதான் அது. நம்ம பிறக்கும் போது மூலாதாரத்தில் குவிந்திருக்கும் நம் உயிராற்றல் மெல்ல மெல்ல ஒவ்வொரு சக்கரமாக ஏறி கடைசியா தலைக்கு மேல இருக்கிற சகசிராரத்தில் இருக்கும் இறைத்தன்மையை அடைந்து ஒன்று கலப்பதுதான் வீடு பேரு அல்லது முக்தி அப்படின்னு சொல்றோம். தலைக்கு மேல இருக்கிற சகசிராரத்தை விட்டுட்டு பார்த்தா நம் உடல்ல இருக்கிறது 6 சக்கரங்கள். கீழே இருக்கிற சக்கரத்துல நம் உயிராற்றல் இருக்கும் பொழுது நமக்கு பொருள் சார்ந்த தேடல் தான் இருக்கும். மெல்ல மெல்ல இந்த ஆற்றல் மேலே எழ எழ பொருள் சார்ந்த தேடலிலிருந்து அருள் சார்ந்த தேடலுக்கு நாம் போவோம். கீழிருந்து மேலே 6வது சக்கரமான ஆக்னத்தை அடையும் பொழுது, அதாவது 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற நெற்றிக்கண் சக்கரத்தை அடையும் போது நம் உயிராற்றல் மிகவும் அழகாக ஆயிடும். அதாவது கர்மவினை எல்லாம் கழிந்து அகங்காரம், ஈகோ முழுக்க கரைஞ்சி போய் முழு ஞானம் பிறக்கும். இதுதான் அழகு. இந்த 6 சக்கரத்தில் நம் உயிராற்றல் பயணிப்பதை தான் 6 முகம்னு சொல்கிறோம். 6 தாமரையில் முருகனை வழிபடுறது இந்த 6 சக்கரங்களை குறிக்கும். முருகு அப்படின்னா தமிழில் அழகுன்னு பொருள். நம் உயிராற்றல் 6வது சக்கரமான ஆக்னத்தில் இருக்கும் பொழுது அழகாக ஆயிடுறதுனால, முழு ஞானம் பெறதுனால முருகன் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்றது என்னன்னா, நம் உடல்ல குன்று என்பது நம் தலை. அங்கதான் ஆக்ன சக்கரம் இருக்கு இல்லையா? அதனால தான் அப்படி சொல்றோம். இப்ப எப்படி முருகப்பெருமானும் நம் சக்கரங்களும் சம்மந்தம் படுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முருகன் என்பவர் 6வது நிலையில் இருக்கும் அந்த அழகான உயிராற்றல் தான். சக்தி, அதாவது பெண் தன்மை கொண்ட நம் உயிராற்றல் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படும். கீழே மூலாதாரத்தில் இருக்கும்போது பொருள் சார்ந்து, அதாவது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அதுதான் நமக்கு இருக்கும். இது இச்சா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இச்சை அப்படின்னா ஆசைன்னு பொருள். மணிப்பூரகத்தில், அதாவது தொப்புள் கிட்ட இருக்கும் பொழுது நாம் வாழ்வாதாரத்திற்கு நிறைய செயல்களில் ஈடுபடுவோம். வேலைக்கு போகிறது, குடும்பத்துக்கு உழைப்பது, இப்படி எல்லாம். இது கிரியா சக்தின்னு சொல்லுவோம். கிரியா அப்படின்னா செயல்னு பொருள். இந்த உயிராற்றல் விசுத்தி மற்றும் ஆக்னத்தை அடையும் பொழுது முழு ஞானம் வெளிப்படும். இதை ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற இச்சா சக்தி தான் தெய்வானை, மேலே இருக்கிற ஞான சக்தி தான் வள்ளி. குறிஞ்சி நிலத்தவள் வள்ளி. குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த நிலம் இல்லையா? நம் தலைதான் மலைன்னு பார்த்தோம். இங்கே தான் ஞான சக்தி, அதாவது வள்ளி இருக்கும் இடம். முருகப்பெருமான் பற்றியும் வள்ளி தேவியானை யாருன்னு பார்த்தோம். முருகனுக்கு ஏன் 2 மனைவிகள்னு நமக்கு பொதுவாக ஒரு கேள்வி இருந்திருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 6 படை வீடுகளும் அவை எந்தெந்த சக்கரத்தோடு சம்பந்தப்படுது அப்படின்னு பார்ப்போம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம்.
மதுரை அருகில் அமைந்துள்ள இது முருகனின் முதல் படை வீடு. இங்கு முருகன் தெய்வானையை திருமணம் செய்கிறார். இது மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையது. இப்ப ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இது முருகனின் இரண்டாவது படை வீடு. இங்கு முருகன் சூரபத்மனை போரில் வென்றார். இது சுவாதிஷ்டான சக்கரத்துடன் தொடர்புடையது. 6 படையில இந்த வீடு கடற்கரையில, அதாவது நீர் அருகில் இருப்பது சுவாதிஷ்டானத்தை குறிக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் நீர் தத்துவத்தை குறிக்குது இல்லையா? 3வது பழனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இது முருகனின் 3வது படை வீடு. இங்கு முருகன் ஞானப்பழத்திற்காக தன் பெற்றோருடன் கோபித்து கொண்டு ஆண்டி கோலத்தில் நிற்கிறார். இது மணிப்பூரக சக்கரத்துடன் தொடர்புடையது. மணிப்பூரகம் தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் நெருப்பு தத்துவத்தை குறிக்கும். முருகனின் ஞான வைராகியம் மற்றும் தனித்து நிற்கும் தன்மை இந்த சக்கரத்துடன் ஒத்துப்போகும். கோபம் வர்றது, கோச்சிக்கிறது அதெல்லாம் இந்த சக்கரத்துல தான். 4வது சுவாமிமலை, கும்பகோணத்தருகில் அமைந்துள்ள இது முருகனின் 4வது படை வீடு. இங்கு முருகன் தன் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார். இது அநாகத சக்கரத்துடன் தொடர்புடையது. அநாகதம் அன்பு, கருணை மற்றும் காற்று தத்துவத்தை குறிக்கும். இந்த சக்கரத்தை நம் உயிராற்றல் பொருள் உலகத்திலிருந்து அருள் உலகத்திற்கு நாம நுழையிற இடம். அதாவது முக்தியை நோக்கி நம் பயணம் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயின்ல பர்த் சீட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி நமக்குள் இருக்கும் உயிர் சிவத்தன்மை கொண்டது. அந்த உயிர் இங்கு முக்திக்கு தயாராகிறது. 5வது திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இது முருகனின் 5வது படை வீடு. இங்கு முருகன் வள்ளியை திருமணம் செய்கிறார். இது விசுத்தி சக்கரத்துடன் தொடர்புடையது. விசுத்தி பேச்சு, உண்மை மற்றும் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது. இங்கு முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்கிறார். இங்கிருந்துதான் ஞானம் பிறக்கத் தொடங்கி ஆகனத்தில் முழுமையடைகிறது. 6வது பழமுதிர்ச்சோலை, மதுரை கருகில் அமைந்துள்ள இது முருகனின் 6வது படை வீடாகும். இங்கு முருகன் வள்ளியுடன் இன்பமாக வீற்றிருக்கிறார். இது ஆக்னா சக்கரத்துடன் தொடர்புடையது. ஆக்னா ஞானம், உள்ளுணர்வு மற்றும் 3வது கண் என்று அழைக்கப்படுகிறது. முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் ஞான சுரூபமாக வீற்றிருப்பது இந்த சக்கரத்தின் தொடர்புடையது. காய் கனிந்து பழுத்த பழமாக ஆகும் இடம் இது. அஞ்ஞானத்திலிருந்து நாம் ஞானம் பெறும் இடம் இது. அதனால தான் இது பழமுதிர்ச்சோலை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இப்ப உங்களுக்கு எப்படி முருகப்பெருமானின் 6 படை வீடும் நம் சக்கரங்களும் எப்படி தொடர்புடையதுன்னு புரிஞ்சிருக்கும். முருகன் என்பது எங்கேயோ மலை மேல் இருக்கிற கடவுள் இல்லை, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். நம்ம உயிராற்றலின் தன்மைதான் முருகன் என்பது. இதுதான் மதம் தாண்டிய ஆன்மீகம். இந்த நிலையில் இந்த புரிதல்ல தான் வீடு பேறு எளிதாகும். மதத்தை தாண்டி ஆன்மீகத்துக்குள்ள வரும்பொழுது நம் பயணம் சீராகும். உங்களுக்கு கேள்விகள் எதா இருந்தா சொல்லுங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.